இன்றைக்கு கச்சா நல்வா செய்து காட்ட போகிறேன். இதை வேர்க்கடலை என்றும் சொல்கிறது. இதை வந்து நான் 2 விதமாக செய்து காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள்களை வச்சுருக்கிறேன். பக்கத்தில் எழுதியும் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சுலபமான முறையில் செய்ய போகிறேன். முதல்ல இந்த கச்சானை போட்டு ஒரு வறுத்தெடுப்போம். இது எங்களோட மச்சால் ஒரு ஆள் தந்தவ, அவளுக்கு பேர் வசந்தி. அவன் தோட்டத்திலேயே விளைவிச்சேன்னு சொல்லி தந்தவங்களுக்கு. வறுக்கும்போது அந்த வெளித்தோள்கள் வந்து சடையாக வெடித்து வேற நிப்பாட்டி இறக்கிடும். இப்போ வந்து வறுத்து எடுத்தாச்சுது. இனி வந்து அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கி துப்புரவு செய்து எடுக்க வேணும். இப்போ வந்து கோதெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. நீ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. முதல்ல நாங்கள் கிண்டி போட்டு இதுக்குள்ளே கொட்ட போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் பட்டர் பூசி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிண்டத்து வாங்க வேணும். இனி எப்படி செய்கிறேன்னு கச்சானை முதல்ல போட்டு கச்சானை எல்லாம் கொஞ்சம் சூடு வர மட்டும் வறுக்க வேணும். கச்சான் சூடு வந்த பிறகு இந்த சீனியும் அதுக்குள்ளே போட்டு கிண்டி கொண்டு இருக்கணும் கைவிடாமல். இந்த முறையில் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த சீனி பானி காய்ச்சி அதுக்கு பதம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. இனி வந்து அடுப்பை கொஞ்சம் குறைஞ்ச கீட்டில் விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் அப்படி கிண்ட வேணும். இப்போ வந்து இந்த சீனி கரைஞ்சி பானியாக விரத்துவாங்க போகுது. சீனி எல்லாம் கரைஞ்சி சீனி பானியாக வந்து இதோட சேர்ந்துட்டுது. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் தேசிக்காப்பிளி விட போகிறேன். ஏனெண்டா அந்த சீனி பானி வந்து டக்குன்னு இருக்காது விட்டேன். இப்போ வந்து பட்டரை போடுவோம். பட்டர் போட்டுட்டு கன நேரம் கிண்டக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. ரீப்போம் டக்குண்டு சாடையாக கிண்டி போட்டு இறக்க வேணும். இதுக்கு வந்து நீங்கள் விரும்பினா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் விடலாம், இல்லாட்டி ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போடலாம். இப்போ வந்து அந்த பட்டர் பூசி வச்ச சட்டிக்குள்ளே நாங்கள் கிண்டின வெள்ளத்தையும் போட்டு நல்லா தட்டி விட வேணும். இந்த கரண்டியில் பின்பக்கம் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு தட்டினீங்கன்னா அப்படி ஒட்டாம வடிவாக தட்டுப்படும். எல்லாம் வடிவாக தட்டியாச்சு. இந்த ரேயிலேருந்து இதை வெளியில் எடுப்போம். இது வந்து கொஞ்சம் முன்னம் ஒரு கத்தியால் சடையாக வெட்டி அடையாளம் போட்டுட்டு விட வேணும். இப்போ இந்த ஆறுனா வெட்டலாம். இந்த வெட்டுற கத்திக்கு கொஞ்சம் பட்டர் பூசி போட்டு வெட்டும். எல்லாம் வெட்டியாச்சுது. இனி நல்லா ஆற விட வேணும். இப்போ வந்து இது ஆறிட்டுது. நீ துண்டு துண்டாக எடுத்து பிரித்து ஒரு கோப்பில் வைப்போம். இனி அந்த கச்சான் 2வது முறையில் செய்கிறத காட்டணும். இதுக்கு வந்து அதே மாதிரி தான் செய்கிறதா. அந்த சீனி பானி வந்து உருக விடக்கூடாது. இதை அப்படியே ஒட்டி அப்படியே ஆற விட்டுட்டு பேந்து எடுக்க அப்படியே ஒன்றா வருங்கச்சான். இப்போ வந்து எல்லாம் செய்தாச்சுது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு.